அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் இந்த பெண்கள் பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக பெருமை அடைகிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய திரு என் ஆர் தனபால் அவர்களே மற்றும் எம்எல்ஏ அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள் கட்சியின் நிர்வாகிகளே மற்றும் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களே, என்னுடன் வந்திருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியின் என் அன்பை சொந்தங்களே, இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆளுநர் அவர்களே, தமிழிசை அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க போய் பார்த்தாலும் எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், அது என்னவா நினைக்கிறாங்கன்னா, நான் மக்கள் பார்வையிலிருந்து சொல்றேன், நமக்கு ஒரு அறுவடை காலம் மாதிரி. இப்போ இந்த ஊர்ல திருவிழா காலம் வரும், நம்ம 3 போகம் விளைய வச்சுட்டு அரசியல்ல இதை ஒரு அரிசி எடுப்பாங்க, கரும்பு போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க கிராமங்களில். அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல்ங்கிறது ஒரு வியாபாரமாகவும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போலவோ ஆகி போயிடுச்சு. இதற்கு மக்களை குறை சொல்வதா இல்லை ஆட்சியாளர்களை குறை சொல்வதா என்னன்னு நமக்கு சிந்திச்சு பார்க்கணும். 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. ஏன் இதை சொல்றேன், ஏன் இந்த கூட்டத்தில் இதை சொல்றேன்னா, மக்கள் நம்ம சிந்திச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்கள்கிட்ட அன்னைக்கு இந்த ஜனநாயகம் உருவான போது உங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு உங்களிடம் உள்ளது. நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் 18 வயது நிரம்பிய ஒருவருக்கும் நமக்கு ஓட்டு உரிமை கொடுத்திருக்கிறாங்க. என் ஓட்டு விற்பனைக்கல்ல, என் ஓட்டு நல்லவர்களுக்கே வல்லவர்களுக்கே யாருக்கு போடணும்னு சொல்லி நீங்க தான் கண்டிப்பா அதை தீர்மானிக்கணும். அந்த ஒரு கட்டாயத்தில் நீங்க இருக்கிறீங்க. இப்போ இந்த கோழி முந்தியா முட்டை முந்தியான்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை. யாருக்கு எது முன்னால வரணும், அதாவது நல்ல தலைவர் கிடைப்பாங்களான்னு ஒரு பக்கம் இயக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, நல்ல தலைவர் கிடைப்பாங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் நல்ல தலைவர் வந்தால் ஏற்றுக்கிறோமா, அது இல்லை. இதுதான் நமக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சோம்னா, இன்னைக்கு அரசியல் ஒரு புனித களமாக மாறும். ஏன் சொல்றேன்னா, ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடியிலிருந்து 50 கோடி செலவு பண்றாங்க, எம்பிக்கு 100 கோடியிலிருந்து 300 கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க. நான் கடல்ல தொலைச்சிட்டு இல்லை வேற எங்கேயாவது தொலைச்சிட்டு எங்க போய் தேடுவேன்? இந்த மக்கள் கடல்ல போய் பணத்தை விட்டுட்டு அது சம்பாதிக்கிற இடமா மாத்திட்டு திருப்பி என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துலயே தேடுறாங்க. ஏன் நான் அந்த இடத்துல இருந்து வரேன்னா, முதல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணா இது சரியாகும். இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே டெண்டர் முறைகள் எல்லாம் இ டெண்டர் வந்துருச்சு. முன்ன மாதிரி டெண்டர்ல எல்லாம் பெருசா பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் சயின்ஸ் உள்ளே வந்துருச்சு. சயின்ஸ்னா உங்களுக்கு எல்லாமே ரோடு போடுறதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசாங்கத்தில் டிரான்ஸ்பரன்சின்னு கொண்டு வந்துட்டாங்க.
அந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? நான் 30 கோடி தொலைத்து ஒரு எம்எல்ஏ ஆனோம், ஒரு எம்பி ஆனாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த ட்ரக் கல்ச்சர் சொல்றாங்க இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எப்படி வந்தது? சாராயம் எதற்கு வந்தது? இதெல்லாம் தான் வந்து இன்னும் டெண்டர்ல வரல. டெண்டர்ல வராதனால எப்படி நான் மக்களை சீரழிக்கிறது? மக்களை சீரழிக்கிறதுக்கு பிரச்சனைக்கு வந்து இதுதான் மெயின் காரணம். இதுதான் வந்து இன்னும் ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா வரல. அதனால மக்களுக்கு ட்ரக் கல்ச்சரையும் சாராயத்தையும் நம்ம வந்து இந்த ஆட்சியாளர்களோ இல்ல யாராக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றது. இது காரணம் யாரு? அரசாங்கமா? மக்கள் தானே. நமக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், வார்டு கவுன்சிலரா இருக்கட்டும், இல்ல எம்பியா இருக்கிறா, அவர் எப்படி இருக்காரு உங்களுக்கு தெரியாதா? அடுத்தவங்க சொல்லியா தெரியணும்? நம்ம சுத்தி ஒரு 30 கிலோமீட்டர் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவா இருக்கும். டிவியில சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பக்கத்துல எப்படி நடக்குது, என்ன வியாபாரம் நடக்குது, ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இதை சொல்றேன் உங்களுக்கு? நீங்க எல்லாம் சிந்திக்கணும். உங்களுக்கு எல்லாம் இப்ப ஓட்டு போட நேரம் வந்துருச்சு. குற்றம் குற்றம் சொல்றோம். அந்த குற்றத்தை தடுக்கிற உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த அரசாங்கத்தை தடுக்கின்ற உரிமையும் வலிமையும் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். இதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மக்கள்கிட்ட மனநிலை என்னன்னா, ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு பொலிட்டிக்கலா பேசுறாங்கன்னா அவங்க யாருக்கோ பேசுறாங்க, நமக்கு என்ன வந்தது? ஏன்னா நிறைய பேச்சுரையை கேட்டு 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 அடுக்குமொழிகளை கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க. நல்லவன் பேசுறத பொறுமையா பேசினா கேட்கக்கூடிய நிலைமையில மனநிலைமையில நம்ம இல்லைங்கிறது தான் யதார்த்தம். குற்றங்களை தவிர்ப்பதற்கு உங்களிடம் ஒரு ஆயுதம் உண்டு, அது பேராயுதம். இப்ப வந்துருச்சு, எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு ஓட்டையும் நான் போடும்போது எனக்கு தெரிஞ்சவருக்கு போடலாமா, இல்ல ஒரு நடிகருக்கு போடலாமா, இல்ல பணம் செலவழிக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு போடலாமா அப்படின்னு பார்க்க கூடாது. நம்ம எதுக்கு போடணும்னா, இவர் நல்லது செய்வாரா, இவர் ஓட்டுக்கு இப்ப வந்தாருன்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சாருன்னா இவர் அப்ரோச்சபிளா இருப்பாரா, இவர் நெருங்கி கேட்க முடியுமா, அவருக்கு தேவையானதை நமக்கு செஞ்சு கொடுப்பாரா, நியாயமா கேட்கணும். அவர்கிட்டையும் போய் அவரையும் கரெக்ட் பண்ணிட்டு போக கூடாது. நம்ம அந்த ஒரு முடிவு எடுத்தோம்னா எல்லா குற்றங்களுக்கும் இந்த மாநாட்டில் இப்ப தீர்மானம் ஏத்துனாங்க. எனக்கு முன்னாடி அருமையா பேசினாங்க ராஜேஸ்வரி பிரியா. அவங்கள பத்தி பேசணும்னா, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என் கூட வந்து அடிக்கடி பேசுவாங்க ஆபீஸ்ல. அவங்கள பார்த்து நான் அவங்களோட ஃபேன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க பாமகல இருந்து அதற்கு அப்புறம் எப்பவுமே ஒரு சமூக சிந்தனை உள்ள ஆளு. உங்களுக்கு எடுத்துரைச்சாங்க, வேகத்தோட கர்ஜித்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் போய் காலையில டாஸ்மார்க்ல நின்னுன்னா அவங்க என்ன பாட்டில் எடுத்து குத்துனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதையும் பணைய வச்சுதான். உண்மை அதுதான். அவங்க ஒன்றும் பணம் நிறைய வச்சுக்கலாம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஏதோ ஒரு சமூக சிந்தனையோடைய மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கான எண்ணம் கொண்டவங்க. நான் ஏதோ மேடைக்காக பேசல. அவங்களுடைய கருத்து, அவங்க கணவன் மனைவி இருவருமே நான் கேட்டிருக்கேன். 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான எண்ணம் கொண்டவங்க. நாம இந்த மாதிரி ஆளுங்களை ஆதரிக்கணும். என்டிஏ கூட்டணியில வந்து அவங்க எம்எல்ஏக்கு நிக்கணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி ஐயா அவர்களும் அவங்களுடைய கன்சிடரேஷனை மனசுல ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம நினைச்சா உறுதியா இருந்தோம்னா பெண்களுக்காக பேசும்போது பெண்கள் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க வந்து எவ்வளவு உணர்வு பூர்வமா ஏதோ ஒரு இது சொல்லல. அவங்க உண்மையிலேயே இந்த டாஸ்மார்க்கும் சரி ட்ரக்ஸுக்கும் சரி அவங்க எதிர்ப்பானவங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். எனக்கு முன்னால பேசிய அத்தனை பேரும் இங்க சிறப்புரை ஆற்றி
இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு எடுத்துரைச்சாங்க, இத்தனை தீர்மானங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இது மாதிரி நானும் திருப்பி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே கருத்தை தான் நானும் வலியுறுத்துவேன். எனக்கு பின்னால் பேசுறதுக்கு முன்னாள் ஆளுநர் வந்திருக்காங்க. நான் அதிக நேரம் எடுத்து அவங்கள தொந்தரவு பண்ண விரும்பல. எனக்கு முன்னால நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களையும் தொந்தரவு பண்ண விரும்பல. ஒன்னே ஒண்ணு, சிந்திச்சு செயல்படுங்க. அரசாங்கம் 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 கண்டிப்பா பெருசுன்னு சொல்றீங்க. அந்த அரசாங்கத்தை விட மக்கள் சக்தி பெரிது. அந்த மக்கள் சக்தி என்பது நீங்கள் தான். என் ஓட்டு விற்பனைக்கல்ல, ஏதோ ஒரு விளம்பரத்துக்கல்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஸ்ட்ராங்கா வருகின்ற தேர்தலில் மத்தியில நம்ம பாரதிய பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சென்னை தமிழ்நாட்டில் ஐயா எடப்பாடியாரும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், அவரும் முதல்வராக ஆகினால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கும் என்று நம்பி மக்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். மக்கள் நீங்கள்லாம் போய் சொல்லணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் பெரியவங்க எல்லாம் போய் சொல்லணும், இந்த மாதிரி நம்ம ஓட்டு இப்படிதான் போடணும், ஃபேன்சியா இருக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி பேசுனீங்கன்னா நிச்சயமா வருகாலம் பொன்காலமாக இருக்கும் என நம்ம அதை சொல்லி உங்களிடம் பேச வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.